Hey, hi, hello people. This is Nishita and this is Mustan. Hey, hi, hello people. This is Nishi and this is Mustan. Wait a minute. Who are you? மறுபடியும் முதல்ல இருந்தா என்னடா திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தானே பயந்துட்டீங்க. அவ்வளோ பயப்படாதீங்க. எங்கடா ரெண்டு பேர் வந்து காணோம், ரெண்டு பேர் வந்து எங்க அப்ஸ்காண்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுத்தமா எங்களை பத்தி யோசிக்க மாட்டீங்க. கண்டுக்க கூட இல்ல. எங்களை யாருமே வந்து எங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்ல. எங்க போனீங்க, என்ன ஆச்சு, கான்டாக்ட் இருந்தா கேட்பாங்க. நம்ம தான் கான்டாக்ட் போடல. இல்ல வேற போடலையா? ஆமா, உங்க கான்டாக்ட் நம்பர் இங்க போட்டு விடு, அவங்க இது பண்ணுவாங்க. சரி, ஓகே. யாருமே எங்களை கண்டுக்கவே இல்லை. பட் இருந்தாலும் நாங்க வந்து சொல்லுவோம் நாங்க எங்க போனோம், இவ்வளவு நாள் நாங்க என்ன ஆச்சு, எங்க போனோம், அண்ட் இந்த மொட்டைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து எல்லாமே வந்து சொல்ல போறோம். அண்ட் சும்மா வந்து பேசிட்டே இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால வந்து கூடவே சேர்ந்து கொஞ்சம் மொக்க கேள்விகளும் வந்து மாத்தி மாத்தி கேட்க போறோம். So this is our introduction part 2 with some மொக்க கேள்விகள். எங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன ஆச்சு, இன்னும் எதுவுமே ஆகல, ஏன் இவ்வளவு பெரிய கேப் விழுந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரியில இருந்து விழுந்த கேப் தான் அது. பிப்ரவரியில பாத்தீங்கன்னா February 14 வேலண்டைன்ஸ் டேன்னு கேட்டீங்கன்னா இல்ல, வேலண்டைன்ஸ் டே இல்ல, எனக்கு February 14ல இருந்து லென்ட் டேஸ் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ என்னால வந்து ஓகே ரெண்டு பேர் வந்து சேர்ந்து வீடியோ போட முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தோம். அண்ட் எனக்கு அப்போன்னு பார்த்து ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து போட முடியலனாலுமே வந்து டயட் வீடியோ போடலாம் அப்படின்னு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் ஒழுங்கா பண்ணல, அது அப்படியே கிடக்குது. அது என்ன ஆச்சுன்னா அதுக்கு நான் தனியா அப்புறமே வரேன். இவளோட முடியதுக்கு அப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா மார்ச்ல எனக்கும் இவனுக்கு ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து ஒரு பக்கம் லென்த்ல போக, இவன் ஒரு பக்கம். அண்ட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து லைக் ஒரே மாசம் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அது இதில் இப்படி போக போக இன்னொரு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆல்சோ காட் அ நியூ ஜாப். இது நான் ஆக்சுவலாக என்னோட டயட் வீடியோஸில் சொல்லியிருப்பேன், மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் என்னால் வந்து ஏன்னா இன்னொரு ஜாப் இன்னொரு லொக்கேஷன் புதுசாக போகும்போது நம்மளுக்கு அந்த டைம் வேணும் இல்லைங்களா, அதுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு, நம்ம போயிட்டு வர டைமிங்ஸ் எல்லாம் செட் ஆகுறதுக்குங்கிறது ஒரு அடாப்டிங் டைம் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டைம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஆனதான் இந்த பெரிய கேப். ஓகேங்களா? எங்களால் வந்து ஒழுங்கா சொல்லிட்டே இருக்கோம். பட் ஏதோ ஒரு நடுவுல வந்து அந்த பிளான்ஸ் எல்லாம் கிளாஷ் ஆகி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வி குடன்ட் even do it. ஓகேங்களா? இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நான் அதுல ஒர்க் ஜாயின் பண்ணி எவ்வளவு மாசம் ஆச்சு? எனக்கு புது ஒர்க் ஜாயின் பண்ணி இல்ல February ஜாயின் பண்ணேன். அது 2 months என்னமோ ஆகுது. ஸோ யா ஒரு கரெக்டான ஒரு டைம் 2 months ஆகி நான் வந்து அடாப்ட் ஆயிட்டு இப்போ வந்து எங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் எல்லாம் எடுத்துட்டு we are back again. பட் we are back with a bang அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரியாது அகெயின் சம் சிச்சுவேஷன் வரும் எப்படின்னு எங்களுக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லிருப்போம் நாங்க வந்து ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல இருக்கோம். ஆமா, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய வரும். அதே மாதிரி நாங்க எதிர்பார்த்த மாதிரி நிறைய இதுவும் வந்துச்சு. ஆனா அதெல்லாம் வந்து once we get close அதெல்லாம் நாம வந்து அப்புறமே நாங்க நிறைய ஆஃபென்ஸ்லாம் வந்துச்சு. பட் அது வந்து இப்போ ரிவீல்னு இல்லை, இப்போ சொல்ல வேண்டாம், இப்போ ஷேர் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் வர மாதிரி அப்படியே ஆயிரும். அதனால நாங்க சொல்றோம் அது என்னலாம்னு நம்ம சொல்றோம். அண்ட் பிளஸ் அந்த சிச்சுவேஷன் பிளஸ் என்னோட நியூ ஜாப் பிளஸ் லென்ட் டேஸ் ஃபாஸ்டிங் டேஸ் இதெல்லாம் போனனால ஒரு பெரிய பிரேக் ஆயிடுச்சு. அண்ட் எஸ் நவ் we are back again. I think I hope your doubts are clear. யாருக்கும் டவுட் இல்ல, பட் இருந்தாலும் we'll clear it. okay அவ்வளவுதானே. now வந்து இப்போ நம்ம வந்து என்ன ஓகே இந்த செஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து வேற செஷனுக்கு வந்து ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ வந்து என்ன செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொக்க கொஸ்டின் செஷன். அதுல என்னன்னா நான் ஒரு 5 மொக்க கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன், இவன் ஒரு 5 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கான். இப்போ ரெண்டு பேரும் வந்து அதை
அது மொக்க ரிட்டில்ஸ் வந்து மொக்கன்னு தான் சொல்லுவாங்க, மொக்கன்னு சொல்லுவாங்க, விடுகதைன்னு கூட சொன்னாங்க எப்படின்னா, நான் வந்து மொக்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே, மொக்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஒரு 5 கேள்வி எடுத்து வச்சிருக்கேன், இன்னொரு 5 கேள்வி எடுத்து வச்சிருக்கேன், மாத்தி மாத்தி கேட்க போறோம். யாரு வந்து அதிகமா பாயிண்ட் வாங்கி, இது நம்ம யோசிக்கவே இல்ல, யாரு அதிகமா பாயிண்ட் வாங்கினா என்ன பண்றது அப்படின்னு. நான் தான் லீடிங்ல இருக்கறனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் சரி. அது வந்து ஹோல் கேம் இது வரைக்கும் பண்ண டாஸ்க்ல இவன் லீடிங்ல இருக்கணுமா, அது நம்ம கண்டுக்க வேண்டாம். இந்த கேம்ல வந்து யாரு வின் ஆகுறாங்களோ ஒண்ணும் இல்ல, நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். வின் ஆகுறாங்களோ அவங்க வின். ஓகே, அவங்க தான் வின், எதுமே இல்ல, பட் அவங்க தான் வின். அத தோக்க போறான்னு சொல்லிட்டு இப்போவே இதாயிடுச்சு. அசிங்கம், தோத்தாங்கன்னா அசிங்கம், அது ரொம்ப அசிங்கம். தோத்தாங்கன்னா அசிங்கம், ஆனா வின் பண்ணா வந்து கெத்து. ஓகேங்களா, அது மட்டும் தான் எதுமே இல்லை, ஏன்னா நம்ம எதுவுமே யோசிக்கல. ஓகே, now let's get into the video. Mocko video session. Mocko section. Okay, let's go. Now let's get into the Mocko session. Okay. யார் ஃபர்ஸ்ட் கேள்வி கேக்குறா? நான் வந்து என் டேப்ல எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். நான் brain. தலையில என்ன ப்ராப்ளம்? அது வந்து டஸ்கோசியா வியாதின்னு அமெரிக்கால சொல்றாங்க சார். brainல வந்து நினைச்சிட்டே. ஆமா, brain. Okay. சரி, ஓகே. நான் தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. சரி, கேளு எனக்கு என்ன கேளு. டைம் நீ நான் கேக்கும்போது நீ யூஸ் பண்ணு. இல்ல, நான் வந்து கூகுள்ல யூஸ் பண்ண நோட்ஸ் தான் யூஸ் பண்றேன். ஓகே, நான் நோட்ஸ்ல தான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, நிக்கி நடுவுல வர கூடாது, மண்டே வச்சு விட்டுரு. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஆமா, நீ ஹெல்ப் பண்ணு சொல்லி பேர்ல தான் வந்து அவளுக்கே நான் வந்து ஹெல்ப் பண்ணனும், நீ சொல்லு. ஆடவம் கொள்ளாதே ஞான பெண்ணே, அனைத்தும் அறிஞ்ச விஞ்ஞான பெண்ணே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, இப்போ ஒரு போல்ட்ரி ஃபார்ம். ஓகே. கசம்ச கோழி. ஓகே. அந்த கோழி வந்து எல்லாமே மேல போயிட்டு நின்னுட்டு இருக்கு. எல்லாம் அந்த ஓட்டு மேல நிக்கிற இடத்துல ஒரு சேவல் வந்து முட்டை போடுது. ஓகே, முட்டை போடுது ஒரு சேவல். அந்த கீழே விழுந்துச்சுன்னா உடைஞ்சிரும். ஆனா முட்டை மட்டும் உடையல. இது ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏன்னா அந்த கோழி வந்து சட்டி இல்லையே, ஒரு போல்ட்ரி ஃபார்ம்ல போய் சட்டி போடுமா நீ? இல்ல, அந்த அவளுக்கு தெரியும், நிக்கிக்கு தெரியுமாமா. சேவல் கீழே முட்டை போட்டதுனால உடையல. அது ஏன்? நீ சேவல் எப்படி முட்டை போடும்? பைத்தியம் எப்படி? This is called general knowledge. Okay. I am the one, the way your son. Okay. Nishita gets 1 point. Second gets second question. நான் இப்போ. What has a Okay, நான் தமிழ்ல கேக்குறேன். யார் சார் வரே? இவர தெரியல, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ஒரு விஷயத்துக்கு தலை இருக்கும், வால் இருக்கும், ஆனா பாடி மட்டும் இருக்காது. என்ன விஷயம் அது? தலை இருக்கும், வாயில வால். தலை இருக்கும், வால் இருக்கும், ஆனா நடுவுல பாடி இருக்காது. தலை இருக்கும், வால் இருக்கும். தலை வால் மொக்க क्वेश्चन தான். ஆனா நான் வந்து யோசிக்க விரும்பல. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? தலை இருக்கும், வால் இருக்கும். தலை இருக்கும், ஒரு விஷயத்துக்கு தலை இருக்கும், வால் இருக்கும், ஆனா உடம்பு இருக்காது. ஆமா, அதேதான். ஹெட் இருக்கும், டெயில் இருக்கும். அடிச்சிருவேன், அதேதான். காயின். இது ஆக்சுவலா இவ வந்து பார்த்திருக்கான்னு நினைக்கிறேன். நிஜமா பார்க்கல. இவனா சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இது எப்படி நடக்கும்? கேள்வி கேட்றேன். நிஜமா நீ மொக்கையா கேப்பேன்னு சொல்லி நான் என்னோட மைண்ட் அதான் ரொம்ப யோசிக்கல. ஏதாவது மொக்கையா கேப்பேன்னு சொல்லி நார்மலா இங்கிலீஷ்ல. ஓகே, சரி போதும், நம்ம சண்டை போடுறதா போகுது. இப்போ நம்ம செகண்ட் क्वेश्चन போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து முஸ்தானும் 1 பாயிண்ட், நானும் 1 பாயிண்ட். இப்போ வந்து நாங்க வந்து அப்படியே ஈக்குவல்ல இருக்கோம். ஓகே, செகண்ட் இது சரி, நானே யோசிச்சேன், நான் தேடவே இல்லை. ஓகே, இது வந்து ஒரு உண்மையான நடந்த சம்பவம். இது உண்மையா நடந்த சம்பவம். ஓகே ஓகே, அப்படியே தான் அது அதான் நடந்துருக்கும். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இல்லைங்க, இப்போ அங்க நிறைய பீச்சியன்ஸ் இருக்கு. ஓகே, புறாக்கள்,
புறா நிறைய அங்க முட்டை போட்டு ஃபேமிலியா அங்க என்ன நிறைய இப்போ முதல்ல முட்டை முட்டை முட்டைன்னு போட முட்டை உனக்கு எப்படி நல்லா இருக்கா முட்டை போட மொட்டை எப்படி உனக்கு ரைமிங்கா வருது எல்லாமே அவங்க பரவாயில்ல. ரைமிங் ஒத்துக்கிறியா நான் மறக்க வச்சிடாத. ஓகே, இப்போ அந்த பீஜன்ஸ் எல்லாம் வயர்ஸ் கரண்ட் போற வயர்ல நின்று இருக்கு. அது நிறைய கசம்ச பீஜன்ஸ் படிப்படியா நின்று இருக்கு. இப்போ கீழே ஒரு ஆள், நான் அதே பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு தெரியும் அது ஷிப்போட போகுதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, அது அப்படி இருக்க போகுதுன்னு தெரியும். நான் பார்த்துட்டே இருக்கேன். பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த தூரத்துல இருந்து அது விழுகும் போது அவன் தலையில படல. ஏன்? ஏன்னா அவன் கேப் போட்டிருந்தான் அந்த மாதிரி. ஓகே, கேப் போட்டாலும் பண்ணும்ல, தெரியும்ல. கேப் இப்ப விழுந்துச்சுன்னா ஏதாவது எடுத்து பாப்பாங்க. ஓ, கேப்லயாச்சும் விழுகணும். கேப்லயே விழுகல. ஆள்களே விழுகல. எனக்கு சரி, ஏதாச்சும் ஒரு சூஸ் கொடு. ஓ, ரிடில்ஸ் சூஸ் வர கேவலம். பரவாயில்ல. நீ உனக்கும் வரும் அசிங்கம். அதனால மரியாதையா டீசென்ட்டா நீ சூஸ் கொடு. டீசென்ட்டா நீ வெளிய இருந்து சொன்னா கூட நான் சூஸ் அதுல இருந்துச்சு. நானே கண்டுபிடிச்சேன். ஐயா சூஸ் எல்லாம் இல்ல. சூஸ் தானி சூஸ் தான். டிக் டிக் பை. ப்ளீஸ் டி. டிக் டிக். ப்ளீஸ் டி. டிக் டிக். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஏன்னா அவன் கரெக்டா போடணும்னு நடந்து போயிட்டான். மழை வந்துருச்சு. மலைக்கு அதனால மலைக்கு அப்படியே சம்மதம். சம்மதமே இல்லாம பேசுறேன். சரி, தெரியல, சொல்லி தரேன். தெரியல. சொல்ல, ரொம்ப சிரிக்காத, குத்திடுவேன். ஏன்னா நிறைய பீஜன் இருந்துச்சுல, அந்த ஒரு பீஜனுக்கு மேல மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் பீஜன் இருந்துச்சு. அதுக்கு மேல உட்கார்ந்து சரியா மொக்க அதுதான் சொன்னேன் நிறைய பீஜன். சரி, ஓகே, அடுத்த கேள்வி நான் வைக்கிறேன் பாரு. ஆப்பு. ஓகே, 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட் இல்ல, உனக்கு வந்து எனக்கு 0 பாயிண்ட் அவ்வளவுதான். சரி, அவனுக்கு 22 பாயிண்ட் அப்படி சொல்லாத. 5 பாயிண்ட்ஸ். எனக்கு 2ல இருக்கான் பேட் பால். பக்கத்துல இருக்கு. ஓகே, நானா சரி. பக்கத்துல இருக்கு. ஓகே, நானா சரி. பக்கத்துல இருக்கு. ஓகே, நானா செகண்ட் கேள்வி. நான் நீதான் பைத்தியம். என்னன்னா, ஒரு இதுக்கு நிறைய ரிங்ஸ் இருக்கும். ஓகேயா? இப்படி நிறைய ரிங்ஸ் இருக்கும். ஆனா அந்த ரிங் போடுறது ஃபிங்கரே இல்ல, பட் ரிங்ஸ் இருக்கு. அது எப்படி அது சாத்தியம் சொல்லு. என்ன திங் அது சொல்லு. ஃபர்ஸ்ட் சூஸ் என்ன இருக்கா? இல்ல இல்ல சார், வரங்க மூஞ்சல மாதிரி இருக்கு. மட்டும் எனக்கு கிடைக்காது முஸ்தான். ஏன்னா முடி மட்டும் இல்ல உன் மண்டையில எதுவுமே இல்ல. இல்லன்னு சொல்லி தான் வந்து கூட உட்கார்ந்துட்டு இருக்கேன். And it's tick tick one. pass கொடு. திருப்பி கொடு. பாஸ் அப்படினு சொல்லி கொடு. ஓகே. ஆன்சர் என்னன்னா டெலிபோன். நிறைய ரிங் இருக்கும் அதுக்கு, ஆனா ஃபிங்கர்ஸே இருக்காது. பாவம் டெலிபோன். ரிங்ஸ் அதனால நான் வேணுட்டே கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ரிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேணுட்டே அது காமிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் நீ வந்து இதை யோசிப்ப அப்படின்னு சொல்லி. எப்படி கிரேட். ஓகே, செகண்ட் ரவுண்ட்ல 2 பேரும் 0. இப்போ 1-1ல தான் இருக்கும். ஓகே, தேர்ட் ஒன் என்னன்னா நடுக்கடல். நடுக்கடல்ல கப்பல்ல ஏறி கடல்ல முடியுமா? நடுக்கடல். ஓகே, நான் காதலிச்சா வெல்ல முடியுமா? நடுக்கடல்ல டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். கடல்ல ஒரு போட் இருக்கு. அந்த போட் வந்து முழுகிட்டு இருக்கு. சொல்ல போனா ஒரு டைட்டானிக் பார்ட் 2 மாதிரி. டைட்டானிக் பார்ட் 2. டைட்டானிக் பார்ட் 2ல அந்த மாதிரி ஒரு போட் அந்த இது அதுல நடந்த மாதிரி ஒரு சிங்க் ஆயிட்டு இருக்கு. அப்ப மறுபடியும் பார்க்கும்போது நிறைய பீப்புள்ஸ் இருக்கிறாங்க அந்த போட்ல. எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. ஐயோ கத்திட்டு இருக்காங்க. ஆனா மறுபடியும் பார்க்கும்போது சிங்கிள் பர்சன் பார்க்க முடியல. ஏன் சிங்கிள் பர்சன் பார்க்க முடியல?
இப்ப நம்ம பாக்கணும் தூரத்துல இருந்து, ஆனா மறுபடியும் பார்க்கும்போது சிங்கிள் பர்சன் பார்க்க முடியல. யாரையும் பார்க்க யாருமே இல்லாங்க. சிங்கிள் பர்சன் பார்க்க முடியல. சிங்கிள் பர்சன் என்னன்னா ஒருத்தனை பார்க்க முடியல, நிறைய பேரை பார்க்க முடிஞ்சுச்சு. அது சிங்கிள் பர்சனை பார்க்க முடியல, நிறைய பேரை பார்க்க முடிஞ்சுச்சு. கரெக்டா? அதான் சிங்கிள் சிங்கிள் சிங்கிள்னு சொல்லும் போது சிங்கிள்ல தான் ஏதோ இருக்கு. ஒருத்தனை பார்க்க முடியல, ஒருத்தனை பார்க்க முடியல, இருக்கிறாங்க எல்லாரும். ஒருத்தனை மட்டும் பார்க்க முடியல, நிறைய பேரை பார்க்க முடியுது. கரெக்டா? நிறைய பேர் பார்க்க முடியுது. ஏன் நிறைய பேர் தான் இருக்காங்க, ஒருத்த மட்டும் அங்க இல்ல, நிறைய பேர் தான் இருக்காங்க. நிறைய பேர் அங்க இல்ல. என்ன வளர்றேன் நான், கரெக்டா தானே சொல்லிட்டேன். ஓகே, அப்படி வந்தாலும் இப்படி, இப்படி வந்தாலும் இப்படி. கரெக்ட் தானே? சரி, கரெக்ட். சோ தேர்ட் ரவுண்ட்ல பாயிண்ட். தேர்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேள்வி உனக்கு. 6 வந்து 7 பார்த்து பயப்பட்டுச்சாமா. ஏன்? ஏன்னா 7 பெருசு இல்ல, அது அதுக்கு மேல பெருசா இருக்கு, அதனால பயம். 7 பெரிய இல்ல, ஏன்னா அதோட பெருசா அது. நீ வகை வகையா விதவிதமா ஒரே பதில சொன்னாலும் நோ. சரி, பாஸ் பண்ணி தலை. பாஸா? சச்சோ, பாவம் பயத்துல போயிட்டு இருக்கா. சொல்லிட்டேன் ஆன்சர்னு. தெரிஞ்சுக்கணுமா? மண்டை பிக்குதா? வேணுமா? ஆன்சர் வேணுமா? தேவையில்லை. உனக்கு வந்து டென்ஷன் ஆகுன்னு சொல்றேனே. என்னன்னா ஏன்னு சொல்லிட்டா 6 வந்து இவர் எப்படி இன்ட்ரெஸ்டா வாங்க பார்த்துட்டு இருக்கான்னு பாருங்க. எல்லாம் என் தலையெழுத்து. வீடியோன்னு பாக்குறேன், கொட்டு கடிச்சிருவானே. என்னன்னா 6 ஏன் வந்து ஏன் வந்து 6 வந்து 7 பார்த்து பயப்பட்டுச்சுன்னா 7, 8, 9 அதனால வந்து 6 வந்து 7 பார்த்து பயப்பட்டுச்சாமா. 7, 8, 9 7, 8. உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும். இங்கிலீஷ் This is called 8 ஓட ஸ்பெல்லிங். 8 ஓட ஸ்பெல்லிங் என்ன? நான் ATHT சொல்லி 8E தான் சொல்றேன். அப்ப நான் இப்படிதான் சொன்னேன். 6ல இருந்து பெரிய 7. 7 அதுக்கு என்னடி சம்பந்தம்? 7 வந்து டிரா மொக்கையா இருக்கு. டிரா இது தள்ளுபடி பண்ணியாச்சு. மொக்கேடி மொக்கனா கேட்பாங்க. மூடி போ. ஐயோ ஐயோ பாரு, டென்ஷன் ஆக்காதே பாரு, பயங்கர டென்ஷன் ஆயிட்டான். ஓகே, சொல்லி ரொம்ப குஷியோ. எனக்கு வந்து 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. 3 ரவுண்ட்ஸ்ல எனக்கு 2 பாயிண்ட்ஸ், இவனுக்கு ஒரே ஒரு பாயிண்ட். சரி, ஓகே ஓகே. இப்போ ஃபோர்த் ரவுண்ட். ஓகே கேள்வி. ஓகே, ஒரு திங் எடுக்க முடியும் ஆனா வீச முடியாது. ஒரு கை குழந்தை கூட எடுக்க முடியும்னு வெச்சுக்கோங்க. A few inches later. ஓகே, பாஸ். பாசா பாசா பாசா. யோசி, எதுவுமே என்னப்பா இது? பாஸ் சொன்னா கூட வந்து அவன் யோசிக்க மாட்டேங்கிறான். டக்குன்னு யோசிக்க மாட்டேங்கிறான். டென்ஷன் ஆயி அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அப்படியே ஆகணும்னு ஆசை. அந்த சீன்லாம் இங்க இல்ல, வாங்க. அதான் நான் பண்றேன். எப்படி இவ்வளவு அறிவா யோசிக்கிறேன் தெரியலையே. மெண்டல்ஸ். இந்த மெண்டல் தெரியலடி. சரி, வேற வழியே நம்ம பாஸ் தரேன். வேற வழியே நம்ம பாஸ் தரேன். இந்த பாஸ் இப்பதான் சொல்லுவான். சொல்லு. ஃபெதர். ரக்கா. ப்ளோ பண்ண முடியும். ப்ளோ பண்ண முடியுமா? அது நான் வீச முடியும்னா சொன்னேன். ப்ளோ பண்றதுக்கு வீச முடியும். இப்படி யூஸ் முடியும். நான் ஏன் வீச முடியாது? போகாது. போகும். இப்போ நான் பண்ணி எனக்கு ஒரு ஃபெதர் மட்டும் எடுத்துட்டு வா. நான் பண்ணி வீசணும்னா நான் இப்ப பண்ணி காமிச்சேன்னா என்ன பண்ணலாம்? ஒரு பாயிண்ட் எனக்கு கொடுத்துறியா? ஃபெதர் மட்டும் போய் எடுத்துறா. அசிங்கப்படுத்தியா நீ? இது வந்து நிக்கி வச்சது சத்தியமா இது ஃபெதர். இது ஃபெதர் சொல்லவே மாட்டோம். இது ஃபெதர்னா இது பாதி தான் ஃபெதர். சரி, ஓகே, அத வச்சுக்கறேன். இது பிச்சிட்டு அந்த பிச்சர் நிக்கி நம்மள பிச்சர்வா. அங்க பாருங்க, இது ஒரு ஃபெதர். எங்க போச்சு? இங்க தான் இருக்கு. கையில இருந்து வீசினா போயிருச்சுல. கையில நிக்கல. கையில எடுத்து வீச முடியும். நீ சொல்லவே லாங் டிஸ்டன்ஸ்ல போகாதுன்னா நீ சொல்லவே இல்ல. நீ அப்ப எனக்கு 1 பாயிண்ட் गाइस, எனக்கு 1 பாயிண்ட். One eternity later.
சரி ஓகே, இப்போ நான் எவ்வளவு பாயிண்ட்? ஃபோர்த் ரவுண்ட் நான் 0வா? சரி ஓகே, இப்போ நீ ஃபோர்த் क्वेश्चन நான் கேட்க போறேன். ஏன்னா ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருக்கு, அதுல வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு, தூக்கவே முடியல. ஓகே, அந்த பொண்ணு நான் தான். ஓகே, நான் வந்து ஒன்னு தூக்கி வந்து நான் வந்து ஒன்னு போடுறேன் அதுக்குள்ள. நான் வந்து இல்ல நான் போடுறேன். நான் ஒரு விஷயம் வந்து அதுக்குள்ள போடுறேன். ஓகே, இப்படி இது கட் பண்ணிடலாம், திருப்பி क्वेश्चन சொல்லு. ஏன்னா வந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. ஓகே, அதனால நான் என்னை அசிங்கப்படுத்தி பெட்டர் வரைக்கும் அடிச்சு வந்து கேவலப்படுச்சவ. ஆனா அதே क्वेश्चन தான், அதே क्वेश्चन தான். இப்போ வந்து நான் வந்து இப்போ என்னோட சான்ஸ், நான் கேள்வி கேட்க போறேன். என்னன்னா சரி ஓகே ஓகே, நான் தான் கேள்வி கேட்க போறேன். ஓகே, கேள்வி கேட்க போறேன். என்ன क्वेश्चन இது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேக்குறேன். ஓகே, என்னோட ஃபோர்த் क्वेश्चन என்னன்னா, ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருக்கு, அது என்னால வந்து தூக்கவே முடியல. அப்போ நான் என்ன பண்றேன், என் அறிவை யூஸ் பண்ணி அது எங்க இருக்கு நீ ஒரு விஷயத்தை அதுக்குள்ள போடுறேன். ஓகேங்களா, அது போட்டதுக்கு அப்புறமேல் அது வந்து லெஸ் வெயிட் ஆகுது. நான் என்ன போட்டேன் அதுல? பாஸா? நல்லா பண்ணு, பாஸ் அப்படின்னு சொல்லி போடு. நல்லா ஆடி, பாஸ். வெரி குட். என்ன சொல்லிட்டா? Are you ready for the answer? Are you ready for the rocking answer? Are you ready for the Are you ready for the answer? என்னன்னா அந்த பக்கெட்ல நான் என்ன போட்டேன்னா என்ன போட்டேன்னா அந்த பக்கெட்ல நான் என்ன போட்டேன்னா வாயை திறந்து சொன்னா என்ன குறைஞ்சா போயிருவேன். ஓட்டைய போட்டேன். சரி, இது ஃபர்ஸ்ட் வந்துச்சு. Now let's get into the 5th round. சொல்லு. கேள்வி கேளுங்கள் மிஸ்டர் முஸ்தான் அவர்களே. 2 பேர். யார் 2 பேர்? மனுஷங்க. ஓகே, இந்த மனுஷங்க என்ன பண்றாங்கன்னா 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன பண்றாங்க, ஒரே மார்க் வாங்குறாங்க. இது एक्चुअली நீ என்கிட்ட கேட்டதானே? இது கேட்டிருக்க 2 தடவை கேட்டிருக்கேன். 2 தடவை மறந்து போயிருக்கு. ஃபர்ஸ்ட் தடவை கேட்டு ஆனா நான் இப்ப மறந்தேன். நீ யார் சொன்னா? நீ சொல்லிருக்க மாட்டே. நீ உனக்கு யாவும் இல்ல, நீ ஒரு முட்டாள். நீ பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட. நீ இப்போ நான் வந்து பின்னாக போறேன். ஓகே, 4 மாசத்துக்கு முன்னாடி கேட்டேன். சரி ஓகே, பாக்கலாம் இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்குன்னு. 2 பேரும் ஒரே மார்க் வாங்குறாங்க, ஒரே ட்ரெஸ் போடுறாங்க. 2 பேரும் என்ன சொல்றது, இப்போ +2 போகும்போது ஒரே கிளாஸ், ஒரே மார்க் தானே வாங்கியிருக்காங்க. சரி, ஒரே மார்க். இப்போ அவங்க என்ன பண்றாங்க, காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு, ஒரே காலேஜ் வேற, அவங்க ஒரே கிளாஸ் வேற, ஒரே என்ன சொல்றது கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கம்பெனில போய் இது கொடுக்குறாங்க. என்னது இது கொடுக்குறாங்க? இன்டர்வியூ. அவங்களோட இன்டர்வியூ தரல, அவங்க வந்து இன்டர்வியூ போறாங்க. இவ்வளவு கிளியரா நான் क्वेश्चன் சொல்லும்போது கூட நான் முட்டாளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. எனக்கு அது ஞாபகம் இருக்கு. இன்டர்வியூ போறாங்க. இன்டர்வியூ போறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி பதில் சொல்றாங்க. 2 பேத்துக்கும் அவங்களுக்கு 2 பேத்துக்கு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. நான் ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சு, ஒருத்தனுக்கு கிடைக்கல. சரி, அவன் என்ன பண்றான், ஆனா ரொம்ப பெரிய கம்பெனி, அது கம்பெனி बहुत बड़ा கம்பெனி. ஆனா அவங்க நல்ல மார்க்லாம் வாங்குவாங்க, நல்லா படிக்கிறாங்க. ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சு வேலை, இன்னொருத்தனுக்கு வந்து கிடைக்கல. அவன் மனசு உடைஞ்சு போயிட்டு இருக்கான், நடந்து போயிட்டு இருக்கான். அந்த பட்சத்துல இவன் செகண்ட் போயிட்டு ஓடி வந்து, அவனுக்கு கிடைச்சிருச்சு, ஓடி வரான், ஓடி வந்து கூப்பிடுறான். டே உனக்கு கிடைச்சிருச்சுடா வேலை, வாடா வாடான்னு கத்துறான். உனக்கு கிடைச்சிருச்சுடா, அவனுக்கு கிடைச்சது. அவன் கேட்காம நடந்து போயிட்டே இருக்கான். ஏன்னா எப்பவுமே இந்த क्वेश्चन என்கிட்ட கேட்டிருக்கான். எனக்கு இந்த क्वेश्चन நல்லா இருக்கும், பட் அந்த ஆன்சர் மட்டும் பாஸ் போ. இவ்வளோ கிளியரா நான் क्वेश्चन சொல்லும் போது கூட நான் முட்டாளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. எனக்கு அது ஞாபகம் இருக்கு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே ஏன் அவனுக்கு கேட்கலடா? என்ன காப்பி அடிக்காத. Do not copy me. சமாளிச்சிட்டாராமா. ஏன் அவனுக்கு கேட்கலனா இல்ல,
நான் தீர்க்கவே வெந்நீரில் வீணையே. ஏன் அவனுக்கு கேட்கலன்னா பெரிய கம்பெனில நடுவில் என்ன இருக்கும்? லிஃப்ட் இருக்கும். கிளாஸ். அந்த கிளாஸ் அந்த கம்பெனினாலே கிளாஸ் இருக்கும், நடுவுல கிளாஸ் இருந்தனால அந்த பையனை கேட்கல. இதெல்லாம் மொக்க கேள்வி, இதெல்லாம் லாஜிக் क्वेश्चंस. லாஜிக் क्वेश्चंसலாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. லாஜிக் வந்து லாஜிக் கூட சொல்ல தெரியும். நான் உனக்கு வந்து யோசிச்சு நான் தேடி வரேன். சரி ஓகே பாய் गाइस. ஓகே வின்னர் மிஸ்டர் இப்போ லாஸ்ட் நான் உனக்கு கேக்குறேன். நான் வின்னு தெரியும் பட் இருந்தாலும் உன்னை வந்து பைத்தியம் பிடிக்கும். அதனால நான் கேக்குறேன். நீ ஒரு பைத்தியம். இது வந்து நான் பார்க்கவே வேண்டாம். இந்த பிரச்சனை என் மண்டையில இருக்கு, அதனால நான் சொல்றேன். பைத்தியம் தான் பிடிக்கும். சொல்லு. ஓகே என்னன்னா இது வந்து நம்ம சாப்பிடுறதுக்காக தான் வாங்குறோம் இந்த பொருளை. பட் நம்ம அது சாப்பிட மாட்டோம். ஆனா சாப்பிடுறதுக்காக தான் வாங்குறோம். அது என்ன? சாப்பிடுறதுக்காக வாங்குறோம், நான் சாப்பிட மாட்டேன். நிறைய நிறைய வாங்கிட்டோம்னா சாப்பிட முடியாது. மொக்க. நான் கேட்கறது ஒரு மொக்க क्वेश्चन. அதுக்கு நீ ரொம்ப மொக்க ஆன்சர் சொல்ற. தெரிஞ்சா சரிப்பா. உனக்கு எதுக்கு மொக்க. பாஸ். பாஸா சொல்லிட்டா. அது என்னன்னா டென்ஷன் மூஞ்சில தெரியுது. எனக்கு அதுதான் வேணும். நீ இல்லன்னு சொல்ல சொல்ல உன் மூஞ்சில நல்லா தெரியுது. இது இன்னும் தெரியுது. என்னன்னா சொல்லிட்டா, அது சாப்பிடறதுக்காக தான் வாங்குறோம் ஆனா அது சாப்பிட முடியாது. என்னன்னா பிளேட். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட. சிக்கிரு ஜிங்கு சிக்கிரு ஜிங்கரு ஜிங்காரே ஏ ஜிங்கு சிக்கிரு ஜிங்கு சிக்கிரு ஜிங்காரே. எப்படி இந்த வீடியோ முடிச்சிடலாமா? ஆமா, தயவு செஞ்சு இந்த மொக்க வீடியோ முடிச்சிடலாம். இந்த மொக்க கேள்விக்கான ஒரு மொக்க வீடியோ வந்து தயவு செஞ்சு இப்போது முடிச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயத்த மறந்துட்டேன். என்னன்னா இவ ஏன் மொட்டை அடிச்சா நான் சொல்ல மாட்டேன். ஐயோ ஆமா, ஃபர்ஸ்ட் நீ இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டீல. ஆமா ஆமா ஆமா. ஏன் மொட்டை அடிச்சானா அது ஒரு பெரிய கதை. என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் சம்மருக்காக. சம்மர் மொட்டைக்காக அடிச்சிருக்கான். என்ன திட்டுவாங்கன்னு தெரியல. பரவாயில்ல. சும்மா சம்மருக்கு வந்து ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மருக்கு ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சுக்காக வந்து மொட்டை அடிக்கலாம்னு சொல்லி மொட்டை அடிச்சிருக்கான் பையன். ஹீட்டா இருந்துச்சா அதனால மண்டையில. ஓகே பேப்ஸ், நாங்க வந்து இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கிறோம். அண்ட் நாங்க வந்து இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலரா அப்லோட் பண்ண பாக்குறோம். அண்ட் உங்க சப்போர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஸோ வந்து நீங்க சப்போர்ட் பண்ணாதான் வந்து வீடியோ வந்து எங்களால வந்து ரெகுலரா பண்ண முடியும். ஆனா வந்து இதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணாம போயிட்டாங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and also subscribe பண்ணுங்க, bell icon press பண்ணிக்கோங்க. Exactly. Okay, we'll meet you guys in another video. Until then, it's bye from Mr. and Miss Moshi. Infinite good vibes. Wait a minute guys, I'll do some touch up. எப்படி ஜம்ப் ஆக போறோம்னு பாத்தீங்கன்னா அது sorry நீ ஜம்ப் பண்ணி காமிச்சியா? இப்போ இதெல்லாம் ஆஃப் பண்ணு. 1 2 3 அந்த சவுண்ட் இருக்கு. 1 2 3 start. Okay 1 2 பைத்தியம் பைத்தியம். sorry attitude pose பண்ணி காமிங்க. attitude என்னது? ஓ ரெண்டு பேரும் இல்லடா, no da, I didn't do it da, I did another one thing da. Okay. Hey hi.